ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிங்ஸ்டன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். கமல் பிரகாஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதோட இவர் இயக்கியிருக்கிற முதல் படமும் இதுதான். ஜிவி பிரகாஷ், திவ்யா பாரதி, சேட்டன், அழகம் பெருமாள்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஜிவி பிரகாஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டராக ஜிவி பிரகாஷ்க்கு இது 25வது படம். இந்த படத்திலிருந்து 3 சாங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுலேயும் ராசா ராசா சாங் தான் ட்ரெண்டிங்கில் இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். இந்த படத்தோட கான்செப்ட் ஒரு ஃபேண்டசி ஹாரர்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த படத்துக்காக ஒரு பெரிய கப்பல் செட்டை போட்டிருந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி செட் போட்டதில்லை. இதை பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுன்றதுக்காக இந்த கப்பலுக்கு கட்டிங் எட்ஜ் ஹைட்ராலிக்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் கிடையாது, இது ஒரு ஃபேண்டசி படம்ன்றதுனால ஒரு சில கிரியேச்சர்ஸ் எல்லாரையும் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ப்ராஸ்தட்டிக்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே ஷேப்ஸை மோல்ட் பண்ணி இதை ஆர்டிஸ்ட்டை போட்டுட்டு நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ஹாலிவுட் படங்களுக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்கன்னே நம்ம பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை வெறும் 21 டேஸில் முடிச்சிட்டாங்களாம். அந்த அளவுக்கு இந்த படத்தோட டீம் மெட்டிகுலஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ், மழை, புயல்னு நிறைய செட்ஸ் எல்லாமே இருந்தாலும் 21 நாளுக்குள்ளே இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு ஹைலைட்டான சீன் என்னன்னா அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் தான். இதுக்காகவே பாம்பேயில் இருக்கிற எக்ஸ்பர்ட்டான கேமரா ப்ரொஃபஷனல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடின்னு ரிசோர்ஸ் சொல்லுது. அதோட இந்த படம் தமிழ் அண்ட் தெலுங்குலையும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற தூவத்தூர்ன்ற ஒரு ஃபிக்ஷனல் கிராமத்தை தான் இந்த கதையில் காமிக்கிறாங்க. கிங்ஸ்டனாக நடிச்சிருக்க ஜிவி பிரகாஷ் கடல்ல இருந்து சீ குக்கும்பரை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராரு. அங்கே இருக்கிற லோக்கல் ரவுடியான தாமஸ் கிட்ட தான் இவர் வேலை பார்த்துட்ருக்காரு. ஆனால் சீ குக்கும்பருக்கு பதிலாக இவங்க போதைப் பொருளை தான் கடத்துறாங்கன்னு கிங்ஸ்டனுக்கு தெரிய வருது. ஒரு பிரச்சனை இல்லை, கடலுக்கு கோஸ்ட் கார்டாக வந்த சின்ன பையனான பெஞ்சமினை கொன்னுடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் கிங்ஸ்டனோட கேர்ள் ஃப்ரெண்ட் திவ்யாவாக நடிச்சிருக்க திவ்யா பாரதியை கடத்திட்டும் போயிடுறாங்க. 1982 ஒரு கடல் சபிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கடலுக்கு கிங்ஸ்டன் போகிறாரு. அப்போ தான் இவரோட தாத்தா சாலமனாக நடிச்சிருக்க சேட்டன் கடம்பியை பற்றி தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடுன்னு பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் செமையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதுலேயும் முக்கியமாக இன்டர்வல் சீன், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லலாம் பிஜிஎம் பீக்கில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தில் வர விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பர்பாக இருந்தது. தூவத்தூர் கிராமத்தை காமிக்கிற விதமாக இருக்கட்டும், இல்லைன்னா புயல் மலைன்னு வர சீன்ஸ், அது மட்டும் இல்லாமல் கடலில் நடக்கிற சீன்ஸுன்னு எல்லாமே அட்டகாசமாக இருந்தது. சூப்பர் நேச்சுரல் சீன்ஸ், அதாவது எலும்பு கூடு வர்றது, பேய் மாதிரியான உருவங்கள் வர்றது எல்லாமே சூப்பர்பாக இருந்தது. கலம் பிரகாஷோட டிரெக்ஷன் கடலோட மிஸ்ட்ரியை ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காரு. கோகுல் பினாயோட சினிமாட்டோகிராஃபி ஸ்ட்ரைக்கிங்காக இந்த படத்துக்கு செட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஒரு ஸ்மக்லராக இருக்கிற உண்மை தெரிய வரும்போதாக இருக்கட்டும், இல்லை சூப்பர் நேச்சுரல் சீன்ஸை இவர் சந்திக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. திவ்யா பாரதியோட ஆக்டிங் போர்ஷன்ஸும் சூப்பர்பாக இருந்தது. மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு அருமையான நடிப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஸும் அட்வென்ச்சரும் சேர்ந்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான் இது. விஷுவல் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்காகவே இந்த படத்தை நம்ம தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.